குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேக் லீடர்ஸ். இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டு இருக்கோம். இதோட புக் பேக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். பண்டைய காலத்தில் கல்வி எப்படி கிடைச்சது, நமக்கு இடைக்காலத்தில் எப்படி கிடைத்தது, அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படிலாம் கல்வியோட வளர்ச்சியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சு, மடாலயங்கள்லாம் கல்வி கட்டோம், குருகுலத்துல போய் இடைக்காலத்துல குருகுலத்துலலாம் போய் கல்வி கட்டோம். குருக்கள் குருனா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, பிரைவேட்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. அப்படி இருந்த ஒரு கல்வி ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. நமக்காக பள்ளிகள் ஆரம்பிச்சாங்க. பின்னாடி அதை காலேஜஸாக என்ன செஞ்சாங்க, கல்லூரியாகவும் மாற்றம் அடைஞ்சது. அதுக்கு நம்மளோட இந்தியாவில் நிறைய தலைவர்கள் அதற்காக நிறைய காலேஜஸ் ஓப்பன் பண்ணாங்க, கல்லூரிகளை ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன சொன்னால் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவங்க இருந்தாங்க. அவங்களோட என்ன செய்யணும் முயற்சிகளால தான் நமக்கு கல்வி கிடைச்சது. ஆனால் இப்போ இருக்க நமக்கு கல்வி ஈஸியாக கிடைச்சிது. அப்போ இருக்க எல்லாத்துக்குமே கல்வி மிக கடினமான ஒரு விஷயமா இருந்து படிப்படியாக கிடைச்சதுனால புரிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ நமக்கு என்ன சொல்லலாம், கரெக்டாக நமக்கு புரிஞ்சிக்க முடியலை. அதே தான் அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் கல்வி கிடைச்சதுன்னு நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அப்பேற்பட்ட கல்வி நமக்கு ஈஸியாக கிடைக்குது. எல்லா பேரண்ட்ஸுமே அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும்ன்றதை நினச்சி பார்த்து படிங்க. படிப்பு எப்பயுமே நமக்கு கடைசி வரையும் கூட நிற்கிற ஒரு பாதுகாவலன் யாருன்னு கேட்டால் நம்மளோட கல்வி, நம்ம படிக்கிற கல்வி மட்டும்தான். ஸோ அதை சிறந்த முறையில் படிங்க. ஒவ்வொருத்தரும் கல்வியை எப்படி படிக்கிறோம், ஏன் படிக்கிறோன்னு தெரிஞ்சு படிங்க. அதுதான் நமக்கு கடைசி வரையும் துணை நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கல்வி தான். சரி, நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னியர் அவர்கள். யாரு? பெர்னியர். 2, வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது? விக்ரமசீல பல்கலைக்கழகம். விக்ரமசீல பல்கலைக்கழகம். 3, யாரோட ஆட்சியின் போது சீன துறவி யுவான் சுவாங் யாருன்னு கேட்பாங்க, சீன துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். எங்க வந்திருக்காரு? காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். யாருடைய ஆட்சியின் போதுதான் கொஸ்டின். முதலாம் நரசிம்ம பல்லவன். நான் ஏன் சீன துறவி நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, டிஎன்பிசிலாம் கேட்பாங்க. அவங்க இப்போ பௌத்த துறவின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. யுவான் சுவாங் பேரை மாற்றி கொடுக்கலாம், காஞ்சிபுரம்ன்ற ஊர் பேரை மாற்றி கொடுக்கலாம். அதனால ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதோட ஆன்சர் முதலாம் நரசிம்ம பல்லவன். 4, நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னு கேட்டால் 2009 அறிவிச்சது. 5, கல்கத்தாவில் முதல் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். 6, காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யார்? அந்த சமூக என்னது ஓரங்கட்டப்பட்டிருந்த நம்ம படித்தோம்ல, லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். இந்த காலங்காலமாக அந்த இதில் அந்த தாழ்த்தப்பட்டவர் அந்த மாதிரிலாம் சொல்லி பெண்களுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் ஒரு பள்ளியை உருவாக்குனா முத அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிபா புலே அவர்கள். ஜோதிபா புலே அவர்கள் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கான சமூக பெண்களுக்காக ஒரு பள்ளியவே அவர் உருவாக்கி கொடுத்துருப்பாரு. 7, ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தோலோமஸ் சீகன் பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார்? பார்த்தோலோமஸ் சீகன் பால்கு தெரியுங்களா? அவர் எடுத்துக்கிட்டதுக்காக அவர் தமிழெல்லாம் படிக்க ஆரம்பித்து என்ன செஞ்சார், அதை பார்த்தோம்ல, தமிழ் படித்து அதுலேருந்து மொழிபெயர்த்தாரெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த சமய பரப்புறதுக்காக. ரைட். அவர் ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தோலோமஸ் சீகன் பால்கு அவர்கள். அவங்க எங்க முதல் பள்ளியை எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தரங்கம்பாடியில. எங்க ஆரம்பிச்சாங்க? தரங்கம்பாடியில. 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதுல முதல் ஒண்ணு, அந்தணர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்கள் மட்டுமே
டேஸ் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது. பழங்கால இந்தியாவில் நம்ம படிச்சோம் இல்லையா, பழங்காலத்துல யாரெல்லாம் படிப்பாங்க, இந்த அந்தணர்கள், அரச குலத்துல பிறந்த மகன் மகள்கள், அப்புறம் நல்லா ரிச் பீப்புளா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் பழங்கால இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது. ரெண்டாவது, பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 செராம்பூர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? செராம்பூர். எந்த வருஷம் கேட்பாங்க? 1818. பேராசிரியர் கார்வே அவர்கள் பிராசில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். பேராசிரியர் கார்வே அவர்கள் எங்க தொடங்கினாங்க? பூனாவில் இந்து விதவைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினாங்க. ஃபோர்த் ஒன், அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரி டில்லியில் தொடங்கியது. அகில இந்திய மகளிர் மாநாடு பார்த்தோம் இல்லையா, இந்திய மகளிர் மாநாடு, அவங்களாம் ஒரு தீர்மானம் இயற்றி இர்வின் சீமாட்டி கல்லூரியை டெல்லியில இப்போ தொடங்கியிருப்பாங்க. அப்ப டில்லி ஓகேவா. இப்போ ஃபிஃப்த்து, முதல் இடைநிலை குழுவின் தலைவர் யாரு? டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் அவர்கள் தான் முதல் இடைநிலை கல்விக்குழுவோட தலைவராக இருந்தாங்க. பொறுத்துக, ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழக மானிய குழு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1956 ஆரம்பிச்சாங்க. கோத்தாரி கல்விக்குழு 1964 ஆரம்பிச்சாங்க. மெக்காலே ஆங்கில வழி கல்வி தான் முதன்மையாக கொண்டு வந்தார். மெக்காலேனாலும் நமக்கு தெரியும், ஆங்கில வழி கல்வி, ஆங்கில கல்வி. இலவச கட்டாய கல்வி யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க? 6-14 வயது வரை உள்ளவங்களுக்கு தான் என்னது இலவச கட்டாய கல்வின்னு சொன்னாங்க. ஃபிஃப்த் ஒன், டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்டது. டாட்டாவின் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபோர்த்து, சரியா தவறா என குறிப்பிடுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், சிந்துவெளி எழுத்துக்களும் கீழடியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பானையோடுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் ஒன்றே என்பதை வெளிக்காட்ட நமக்கு சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. ரெண்டாவது, நாலடியார் சமணர் வழங்கிய நூலாகும். நாலடியார் என்னது? சமணர் வழங்கிய நூல் தானே, அப்ப சரி. தேர்டு ஒன், உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவருக்கு அருகில் உட்காருதல் என்று பொருள். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை பார்த்தோம். உபனிஷத் என்ற சொல்லுக்கு ஒருவர் அருகில் உட்காருதல்னு பொருள், அப்ப சரி. புத்தர், மகாவீரர் மற்றும் கோசலர் ஆகியோர் வேதங்களின் மேலாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். வேதங்களோட மேலாதிக்கம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எதிராக தான் அவங்களாம் கிளர்ச்சி செய்தாங்க. ஆமா, அது சரியான ஒரு ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்தது. நாலந்தா ஒரு சிறந்த வேத கல்வி மையமாக இருந்துச்சா? இல்லை. ஸோ அது தவறு. ஃபிஃப்த் ஒன்ல பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று, சமஸ்கிருத கல்வியானது வேதங்கள், உபநிடதங்கள், தர்மசாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது. சமஸ்கிருதம் கரெக்டு, வேதங்களை சொல்லி கொடுத்துச்சு, உபநிடதங்கள், தர்மசாஸ்திரங்கள், காவியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. அப்போ இதில் ஈல மட்டும்தான் ஒன்று கரெக்டாக இருக்குது அப்படின்னு வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அது ரெண்டில் ஒன்றா மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தார்கள். இல்லை, ஆசிரியர்கள் அவங்களோட இல்லங்களில் கற்பிக்கலை. எங்கே சொல்லி கொடுத்தாங்க? நல்லா கவனிங்க. வாரணாசியில் இருந்த கல்விக்குழு குருகுல கல்வி அவங்களா போய் மாணவர்கள் எந்த இடங்கள்ல இருந்தாங்களோ அந்த இடங்களுக்கு ஆசிரியர்கள் போய் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமே பிரைவேட்டாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆசிரியர்களோட இல்லங்களில் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இது தவறு, கன்ஃபார்மாக இது தவறு. தேர்டு ஒன், பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன. இல்லை, மடாலயங்கள் அப்படிலாம் கட்டவே இல்லை. பல்கலைக்கழக மாதிரியா மடாலயங்கள்லாம் முன்னாடியே வந்தது இல்லையா? ஸோ அதுவும் தவறு, அது கிடையாது. ஃபோர்த் ஒன், குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர். ஆமாம், அதை மன்னர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா வெல் ரிச் பீப்புளால் சில அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஹையாக கொடுக்கலைனாலும் கம்மியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ அந்த ஃபோர்த்து கரெக்டு. ஆனால் அந்த 1/4 இருக்கிற மாதிரி ஆன்சர் வரலை. ஸோ இதுக்கு உங்கள் மிஸ் என்ன உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அதுதான் இதோட ஆன்சராக எடுத்துக்கோங்க. அவங்க எதை வச்சு கைட் பண்ணுறாங்கன்னு நமக்கு இதுதான் ஆன்சர். நம்மளை பொறுத்தவரையும் நம்ம படித்த வரையும் இந்த 1/4 தான் கரெக்டு.
1 4 இங்கே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக உங்கள் மிஸ் என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூனிட் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த கிளாஸ் வந்து 5 யூனிட்ஸில் இன்றைக்கி 6வது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 6 கிளாஸுமே எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. பாய்.